வணக்கம். ரிஷபராசிக்கான ஜூன் மாத பலன்களை இந்த வீடியோவிலே பார்க்கலாம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசியில் குரு இருக்கார். இப்போது சூரியன், புதன், சுக்கிரன் இவங்கெல்லாம் இருக்காங்க. இதில் சூரியன் சரியாக ஜூன் 15 பாதி மாதத்தில் அடுத்த வீட்டிற்கு போயிடுவார். புதனும் சுக்கிரனும் ஜூன் 9ஆம் தேதியில் புதனும் 13ஆம் தேதி சுக்கிரனும் மிதுனத்துக்கு போவாங்க. புதன் மறுபடியும் ஜூன் 26 ஜூன் மாத கடைசி வாரத்தில் கடகத்துக்கு போவார். இந்த பச்சை நிறத்தில் எழுதியிருக்கிறதெல்லாம் இந்த மாதத்தில் மாறக்கூடிய கிரகம். சிகப்பு நிறத்தில் எழுதியிருக்கக்கூடிய கிரகங்களாக இந்த மாதம் முழுக்க அங்கேயே இருக்க போகின்றது. இன்னும் கேட்டால் குரு, சனி, ராகு, கேது வருஷம் முழுக்க அங்கேயே இருக்க போகிறார்கள். சரியா? இதை வைத்து இந்த மாத பலன் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு பலன் தரக்கூடிய மாதமாக இருக்கும். எப்படிப்பட்ட பலனாக அது இருக்கும்? அதாவது இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போது, நல்லா இருக்க போது, நீங்கள் உற்சாகமாக சந்தோஷமாக இந்த மாதத்தை தொடங்கலாம். ஏன்னா ராசியில் 4 கிரக சஞ்சாரம் இருக்கின்றது. சரியா? அதில் ராசிநாதன் சுக்கிரன் ராசியில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். இப்போது ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனே ராசியில் இருக்கார் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ஈஸியாக கிடைக்கிற ஒரு விஷயம் கிடையாது. இதில் சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரனே அதிபதியாக கொண்ட கடக ராசிக்கு வேணால் இது மாதம் ஒரு முறை நிகழலாம். ஒவ்வொரு மாதமும் 2.25 நாள் ராசிக்கு வந்துடுவார். மற்றபடி ராசி அதிபதி ராசியிலே இருக்கக்கூடிய நிகழ்வு மாத கோளாக இருக்கக்கூடிய சுக்கிரன்னு சொல்கிறதுனால ஒரு வருடத்திற்கு ஒரு முறை தான் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு அரிய வாய்ப்பு. அதனால் இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். அப்படி சுக்கிரன் ராசியில் இருக்கும்போது கூடுதலாக யார் இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, புதன் இருக்கார். சுக்கிரன் புதன் சேர்ந்து இருக்கிறது ராசியில். புதன் தன பூர்வ புண்ணியஸ்தான அதிபதி. அதில் இந்த மாதம் முதல்ல நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க, உற்சாகமாக இருப்பீங்க, சுறுசுறுப்பாக இருப்பீங்க. பெருசாக எந்த ஒரு கவலையும் உங்களுக்கு இருக்காது. அல்லது ஒரு சுபகாரியத்தை நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு முழுக்க அதை பற்றியே திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க. ஒரு வீடு கட்டி அது முடியக்கூடிய காலத்தில் இருக்கலாம். கிரகப்பிரவேசம் எப்படிலாம் செய்யணும் அப்படி பிளான் பண்ணலாம். அல்லது வீடு கட்டும்போது என்னென்ன இடம்லாம் எப்படிலாம் வரணும் அப்படின்னு வீடை அழகுபடுத்துறது, உங்களுக்கு தேவையான வசதிகள் இருக்கும்படி கட்டுறது அப்படி இருக்கலாம். அல்லது இப்போ நீங்கள் ஒரு வாகனம் வாங்க முயற்சி செய்து கொண்டு இருக்கலாம். உங்களுடைய வசதிக்கு ஏற்ப 2 வீலரோ அல்லது 4 வீலரோ இப்படிப்பட்ட வாகனம் வாங்கணும், அந்த வாகனம் இந்த நிறத்தில் இருக்கணும், அதை இப்படி பயன்படுத்தணும், எங்கே பார்க் பண்ணணும், அதை கொண்டு போயிட்டு இங்கெல்லாம் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ணலாம். அல்லது ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களுக்காக நீங்கள் ட்ரெஸ் எடுக்கிறது, ஜுவல்ஸ் எடுக்கிறது அப்படின்ற விஷயங்கள், பயணங்களுக்கு ஏற்பாடு செய்கிறது, ஒரு டூர் போகிறது, வெளிநாட்டுக்கு போகிறது, அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளை போய் பார்க்குறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சந்தோஷமான குதூகலமான அம்சங்கள் உங்களுக்கு இந்த மாதத்தில் நடக்கும். ஏன்னா குரு ராசியில் இருக்கார். இதை ஜென்ம குருன்னு தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் கடைசியில் குரு ஒரு சுபர். அதனால் நீங்கள் நல்ல காரியங்களுக்காக செலவு செய்கிறது, நல்ல காரியங்களுக்காக உழைக்கிறது, வேலை செய்கிறது அப்படின்ற மாதிரியான அம்சங்கள் இப்போ ஏற்படும். ஏன்னா சுக்கிரன் இங்கே ராசியில் இருக்கார். சரியா? அப்புறம் புதனும் சேர்ந்து இருக்கிறதுனால பிள்ளைகள் அந்த இடத்துல வந்துட்டாங்க. ஸோ பிள்ளைகளோடு சேர்ந்து குடும்பத்தோடு சேர்ந்து அந்த சந்தோஷம் அதெல்லாம் உங்களுக்கு வந்துடுச்சு. பண வரவும் உங்களுக்கு தாராளமாக இருக்கும். சூரியன் இருக்கார். சூரியன் உங்கள் ராசிக்கு எந்த வீட்டிற்கு அதிபதினு கேட்டால் சிம்மம். இது 4ஆம் வீட்டிற்கு அதிபதி ராசியில் இருக்கார். அதனால தான் இந்த வீடு, வாகனம் இதெல்லாம் நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ வீடு கட்டுறது, வீடு வாங்குறது, வாகனம் வாங்குறது அப்படியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். அப்புறம் ட்ராவல் பண்ணி போகிறது அப்படின்ற விஷயங்கள்லாம் நடக்கும். அதனால் இந்த மாதம் குதூகலமாக, உற்சாகமாக, சந்தோஷமாக நீங்கள் இருக்க போகிறீங்க. ஏதாவது உடல் உபாதைகள் இருந்தால் அது இந்த மாதத்தில் சரியாகும். குரு ஜென்ம குருவாக இருக்கார். அவர் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கார். அதனால் ஏதாவது உடல் உபாதை இருந்தால் அஷ்டமாதிபதி குரு இங்கே இருக்கார், சுகாதிபதி சூரியன் 2 பேரும் சேர்ந்துருக்காங்க. வைத்தியம் மூலமாக அதை சரி செய்து கொள்ளலாம். மேலும் உங்கள் ராசிக்கு புதன் சுக்கிரனுடைய சேர்க்கை என்பது சுக்கிரன் 6ஆம் இடத்திற்கு அதிபதி. 6ஆம் இடம் ருணரோக சத்துருஸ்தானம், நோயை குறிக்கிறது. 8ஆம் இடம் அதனால் கஷ்டப்படுறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை, அதனால் வழக்கமான விஷயங்கள் தடைப்படுறதுன்ற ஒரு நிலை. இந்த 2 பேரும் செஞ்சுருக்காங்க. சுகஸ்தானம் சூரியன், இவரும் அந்த இடத்துல இருக்கார். அதனால் நோய் இருந்து அது அதிக செலவை ஏற்படுத்துது, அதனால் வேலைக்கு போக முடியல, படிக்க முடியல, அந்த மருத்துவமனையில் இருக்கிறது அப்படின்ற விஷயம். ஸோ மனசில் சந்தோஷம், நிம்மதி இல்லைன்ற விஷயம். ஸோ இது எல்லாத்தையும் சேர்க்கும்போது 12ல் செவ்வாய் இருக்கார் விரயஸ்தானத்தில். அதனால் நீங்கள் அந்த செலவு செய்து நோய்களை கூட குணப்படுத்தி கொள்வீங்க. அதுவே உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கூட ஏற்படுத்தும். சீக்கிரமாக நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆக போகிறீங்க. மருத்துவமனையில் அட்மிட் ஆகிருக்கக்கூடியவங்க இப்போ அந்த ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டு சந்தோஷம் பெறுவீங்க. யாராவது சாதாரண உடம்பு சரியில்லாம் போய் பார்க்கும்போது செஞ்சால் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியாக நோயிலிருந்து மீண்டு வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். யாருக்கு? நோய் உற்றவர்களுக்கு.
நோய் இருக்குமான்னு பயந்து பரிசோதனை செய்யக்கூடியவர்களுக்கும் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு வரும். ஸோ இதை தவிர மற்றபடி அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்குது. முதல்ல உற்சாகமாக சந்தோஷமாக இருந்தாலே எல்லாம் சரிதாங்க. மனசில் ஒரு தயக்கம், பயம், உற்சாகமே இல்லை, ஏதோ ஒரு கவலை, பயம்னா எதையுமே சரியாக செய்ய முடியாது. உற்சாகமாக சந்தோஷமாக இருக்கும்போது எதையுமே நல்லா செய்யலாம். சரியா? பிரிஸ்காக ஒரு நாள் எழுந்திருக்கும் போதே சுறுசுறுப்பாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்குன்னா வேறு ஒன்றுமே தேவையில்ல, அந்த நாள் நல்லபடியாக தான் இருக்கும். அப்படியாக இந்த மாதம் தொடங்கும் போதே உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்குது, நல்லாயிருக்கும். ராசியில் 4 கிரகம் இருக்கே, கிரக யுத்தம் ஏற்படுமே, ஜென்மகுரு அதில் இருக்கே, விரயத்தில் செவ்வாய் இருக்கார், அப்படிலாம் குழப்பிக்காதீங்க. அதுக்கான கூட்டு பலனை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, உடல்நிலை சரியில்லைன்னா பார்த்து சரி பண்ணிக்கணும். அப்புறம் செலவு வந்ததுன்னா தவிர்க்காமல் அதை செஞ்சிடணும், அதை திருப்தியாக செஞ்சிடணும். சரி, ஓகே, செலவு பண்ணுறது தானே சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி இந்த மாதம் அற்புதமாக இருக்கும். இந்த மாதம் என்ன செஞ்சால் இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்துட்டு லக்ஷ்மி நாராயணர் வழிபாட்டை செஞ்சிங்கன்னா அற்புதமாக இருக்கும். ஏன்னா புதன் சுக்கரனுடைய சேர்க்கை இருக்குது. அதனால் வாரத்தில் ஒரு நாள் லக்ஷ்மி நாராயணர், லக்ஷ்மி ஹயக்ரீவர், லக்ஷ்மி நரசிம்மர் இப்படியான தெய்வ வழிபாட்டை செய்யுங்க. சூரியனும் குருவும் ராசியில் சேர்ந்து இருக்கிறதுனால பிரதோஷ காலத்தில் போய் சிவபெருமானுடைய அபிஷேகம் பாருங்கள். இந்த மாதம் அற்புதமாக இருக்கும். வாழ்த்துகள். நன்றி, வணக்கம்.